கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. எவைகளுக்கு பின்பு என்ற கேள்வி கேட்போமானால், இந்த 7 திருச்சபைகளின் நிலைமைகளை குறித்து சொல்லிவிட்டு, திருச்சபையானது எப்படிப்பட்ட நற்குணங்களையும் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களையும் மனமாற்றத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற தேவனின் வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான பின்பு. யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டது போல, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகுகிறது. இந்த ஆயத்தத்திற்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகம் அப்பொழுதுதான் திறக்கிறது. முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, அதாவது 7 திருச்சபைகளை குறித்து தேவன் சொல்லுவதற்கு பேசின அந்த சத்தம், அதே எக்கால சத்தத்தை நான் மீண்டும் கேட்டேன். 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் பரலோக அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்திலே இருக்கக்கூடிய கதவுகளும் அந்த அமைப்புகளும் அது திறந்திருக்கப்பட்டதையும் வர்ணிக்கிறது. சபை முழுமையாக ஆயத்தம் ஆவதற்காக அதை திருச்சபை என்றும் சபை என்றும் குறிப்பிட்டு 4ஆம் அதிகாரம் 1 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் சபைகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் மணவாட்டி என்ற சொல்லை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் பூமியிலே திருச்சபையானது அதனுடைய தன்மையிலிருந்து முழுவதுமாக உருமாறி மனம் மாறி ஒரு புதுப்பித்தலோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி சபைக்கு தேவன் எக்கால சத்தமிட்டு பேசுகிறார். இங்கே ஏறி வா என்று யோவானை அழைக்கிறார். இவைகளுக்கு பின்பு மீண்டும் இந்த சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு கூட அங்கே இருக்கிற காலங்களிலே பரிசுத்த ஆவியானவரால் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற தேவனின் கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் இந்த காரியங்களெல்லாம் சம்பவித்த பின்பு இனி சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். 2ஆக அழகாக பிரிக்கிறது. இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அதன் பின்னால் நடக்கவிருக்கிற நியாய தீர்ப்பு காலத்திற்கு எப்படி இந்த பூமியானது ஆயத்தமாகிறது, பரலோகமாகிறது எப்படி வெளிப்படுகிறது என்பதை சுட்டி காட்டுகிற வசனமாக காணப்படுகிறது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். யோவானை இங்கே அழைப்பது போல மோசேயையும் தேவன் அழைத்தார். இதை நாம் யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 20-24 வசனங்களிலே படிக்கலாம். டிவைன் டைரக்ஷன் என்று இதை சொல்லலாம். இங்கே ஏறிவா என்று சொல்லுகிற அந்த சத்தம் ராப்சர் ஆஃப் த சர்ச், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய அடையாளமாகவும் இருக்கிறது. சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கடவுளின் தேவனின் ஆளுகையை குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்தே நீங்கள் ஆழமாக கவனிப்பீர்களானால் பூமியிலே பல விதமான ராஜ்யங்களை தேவனுடைய ராஜ்யம் கண்டிருக்கிறது. பூமியின் அரசர்களின் அரசாட்சியை பரலோகம் கண்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது பரலோக ராஜ்யமானது பூலோக ராஜ்யத்தின் பல ராஜ்யங்களை மேற்கொண்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். இவைகளுக்கு பின்பு என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிற இந்த சம்பவத்தை தானியேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களும் 45ஆம் வசனங்களோடும் நாம் ஒப்பிட்டு படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று நாம் படித்தோமானால் தேவன் அந்தந்த காலகட்டங்களிலே மனிதர்களிடத்திலே தனது தன்மையையும் தான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் விளக்கப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் மனிதனின் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். வச்சிரக்கல் என்பது சிகப்பு கலர், அழகான ஒரு பழுப்பு கலர்ந்த சிகப்பு கலரை குறிப்பிடுகிறது. ரெட் என்று சொல்லலாம். பதுமராகம் என்பது தீ பிளம்பு எரியும் போது உண்டாகக்கூடிய ஒரு ஆரஞ்சு, ஒரு மெரூன், ப்ரௌனிஷ் ரெட் அந்த கலரில் உள்ளதாக காணப்படுகிறது. அதாவது தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஆன்மா, அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா. மூலம் என்று சொல்லலாம், ஆன்மா என்று சொல்லலாம், மையப்பொருள் என்று சொல்லலாம். அதை மனிதன் பார்க்கும்போது வானத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள எந்த சம்பவங்களையும் பூலோகத்துக்கு ஒப்பிடவே முடியாது. ஆனால் அவன் காண்கிற அந்த காட்சியை நமக்கு வர்ணிக்க வேண்டும்.
அதற்காக நமக்கு தெரிந்த இந்த உயர்ந்த ரக கற்களை எல்லாம் சொல்லுகிறான். உடனே பரலோகத்தில் தங்கம் இருக்குது, வஜ்ரம் இருக்குது, பதுமராகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பூமியில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த அற்புத இந்த கற்களை காட்டிலும் மேலானவர் ஆண்டவர் என்பதை சொல்லுவதற்காக அவர் சொல்லுகிறார். அதனால் ஒரு குழப்ப சூழ்நிலையில் அத்தனை கலர்களும் விப்ஜியார் என்று சொல்லக்கூடிய அத்தனை மனிதனுக்கு கண்ணிலே தெரியக்கூடிய கலர்ஸ், அவைகளை எல்லாவற்றையும் இங்கே வர்ணனையாக சொல்லுவதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, மனிதனுடைய கண்களுக்கு தெரிகிற கலர்கள் பறவையுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. பல மிருகங்களுக்கு கலரே தெரியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களுக்கு தேவனை பார்க்கும்போது அவருடைய வெளிச்சமானது அப்படிப்பட்ட பிரகாசமயமாய் இருக்கிறது என்பதை வர்ணிக்கிறார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிட்டான். கிரீன், மரகதம் என்பது நல்ல எமரால்டு, படிகப்பச்சை என்று சொல்லுவார்கள். அவ்வளவு ஒரு அழகான பச்சை, அதாவது எல்லா பச்சை கலரையும் அடுக்கடுக்காக வச்சா எப்படி ஒரு ஜொலிக்குமோ அது மாதிரி அந்த வானவில் முழுமையாக மரகதம் போல ஜொலிக்குது. வானவில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா கலரும் வந்துடும். ஆனால் இந்த வானவில் பிரத்யேகமாக க்ரீன் கலரில் ஜொலிக்குது. அந்த க்ரீன்லையும் அடுக்கடுக்கான, நம்மளால் எவ்வளவு க்ரீன் சொல்ல முடியுமோ அத்தனை க்ரீன்களையும் வரிசையாக அடுக்கி வைத்தது போல் அந்த வானவில் அமைகிறது. இதை நாம் எப்படி வர்ணிக்கலாம் என்றால், God who dwells in unapproachable light, மனிதர்களில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் என்று 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுவதைப் போல நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பச்சை நிற மரகதம், எமரால்டு போன்ற அந்த வானவில்லை குறித்து நீங்கள் எசேக்கியேல் 1:26-28 வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது இன்னும் புரிந்து கொள்ளலாம். அதாவது வேதம் எங்கேயும் முரண்பாடாய் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேவன் என்றுமே அவருடைய பரலோகத்தில் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்களும் 24 மூப்பர்களும் வெண்வஸ்திரம் தரித்து, அதாவது தூய்மையான, பரிசுத்தமான, கலங்கமற்ற என்ற அர்த்தத்தை உடையதுதான் வெண்வஸ்திரம். தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி, பொன் என்பது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து முதன்மையான பொருட்களிலும் மேன்மையானது பொன். ஆதி காலம் தொட்டு பொன்னின் அளவினால், அதாவது தங்கத்துடைய அளவினால தான் வணிகம், வியாபாரம் நடக்கிறது. ஆதலால் அதை தலையிலே சூடப்பட்டிருக்கிற அந்த முடி, கிரவுன், அந்த கிரீடத்தை அவர் பொன்னினால் செய்யப்பட்டது. அதாவது நம்முடைய கண்களிலே பொன் எவ்வளவு உயர்ந்ததோ அதை போல அவர் வர்ணிக்கிறார். அவர்களும் அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய ஆலயம், ஆலய பிரதிஷ்டை, தேவனுடைய பேச்சு, தேவனுடைய மக்களோடு, மனிதர்களோடு வெளிப்படுத்துகிற தன்மை சீனாய் மலையிலே, இன்னும் சாலமோன் அவர் ஆலயம் பிரதிஷ்டையின் காலத்திலே, இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்பொழுதுமே மின்னல், இடிமுழக்கம், மேகம், இப்படிப்பட்ட சத்தங்களை நீங்கள் வாசிக்கலாம். இது தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. 24 என்கிற இந்த எண்ணிக்கையானது 12 இஸ்ரவேல் கோத்திரங்களையும் 12 சீஷர்களையும் உள்ளடக்கியதாக அநேக வேத வல்லுநர்கள் கணக்கிடுகிறார்கள். நாம் முன்குறிப்பிலே படித்தது போல நியூமராலஜி, எண்ணியல், இன்னும் சைனாலஜி, அடையாள இயல் என்பதையெல்லாம் நீங்கள் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே அதிகமாக படிக்கலாம். மின்னல்கள், இடி முழக்கங்கள், இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தி ஆசம் மெஜஸ்டி அண்ட் பவர் ஆஃப் காட், ஆண்டவருடைய மகத்துவமான சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சொற்களை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல், அந்த சொற்கள் எதை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுது, அந்த சொற்கள் எதை வெளிப்படுத்த விரும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க ஆவலாய் இருக்கும். ஒரு செயல், ஒரு கவிதை நடையிலே வர்ணிப்பது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கவனமாக படிக்க வேண்டும். மதி போன்ற முகம் என்று வர்ணிக்கும் போது அங்கே சந்திரன் முகமாய் இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. அது சந்திரனை போல ஒரு வெளிச்சமும் ஒரு முழுமையும் இருக்கிறது, அதை பார்க்க குளுமையாய் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு பீஸ், ஒரு லைட், ஒரு ஷேப். 7 ஆவிகள் என்பது முழுமையை குறிக்கிறது. தேவனுடைய பரிபூரண ஆன்மீக ஆவிகள் முழுமை பெற்றவைகள் என்பதை குறிக்கிறது. ஃபுல்னஸ், கம்ப்ளீட்னஸ்,
பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லலாம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பூமியில நம்ம வெட்டி எடுத்து கண்ணாடி காய்ச்சி அதை ஊற்றி கண்ணாடிகள் செய்யப்பட்டது போல அப்படி நினைக்கக்கூடாது. அது ஒருவேளை தண்ணீராக கூட இருக்கலாம். உறைநிலையிலே இருக்கக்கூடிய சுத்த தண்ணீரின் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே கிளாஸியாக இருக்கும் அதை பார்த்தா. ஆனால் தண்ணி உறைஞ்சிருக்கும். அப்படி பளிங்கு கடல் அங்கே இருந்ததாம். யோவான் தனது காட்சியை வர்ணிக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் எசேக்கியேல் 1:22 ஆத்திரயாமம் 24:10 படி ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த கை கழுவும் தொட்டி இருக்கிறதவா, தண்ணீர் தொட்டி, அதற்கு ஒப்பாகவும் இருக்கலாம். தேவன் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உண்டாக்குவேன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா. நமக்கு இந்த பூமியிலே இருக்கிற பொருட்கள் தான் தெரியும் அல்லவா. ஆதலால் இந்த பூமியிலே உள்ள இயற்கையோடு சார்ந்த பொருட்களையும் வர்ணனையாக பரலோகம் பயன்படுத்துகிறது. 4 ஜீவங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருக்கிறது. இவைகள் சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கின்றன. கண்களால் நிறைந்திருக்கிறது என்பது அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு காரியமும் நடக்காது. நம்ம கேமரா எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அவர்கள் தங்கள் கண்களாலே சகலத்தையும் மானிட்டர் பண்ணுகிறார்கள் என்று அர்த்தம். பரலோக சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் அவர்கள் நிர்மாணிக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள், கார்டிங் செய்கிறார்கள் என்று அர்த்தம். அங்கே அப்படி செய்யப்பட வேண்டுமா என்று கேட்டால் லூசிபர் என்பவன் இன்னும் மதமாக்கப்படவில்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 ஜீவன்கள் என்று அதனுடைய முக அடையாளங்கள் எல்லாம் குறிப்பிட்டப்பட்டிருப்பது, பரலோகத்திலே ஜீவராசிகள் உண்டு. அந்த ஜீவராசிகளை பூலோக ஜீவராசிகளோடு ஒப்பிட்டு யோவான் வர்ணிக்கிறார். தேவனை எல்லா ஜீவராசிகளும் பரலோகத்தில் வணங்குகின்றன, தொழுது கொள்ளுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஜீவன்களை நாம் படிப்பதினாலே நம்மை போல அவைகளும் இந்த பூமியிலிருந்து பரத்துக்கு ஏறுமோ என்று நினைக்கக்கூடாது. பூமியில் உள்ள மிருகங்கள் ஒன்றும் பரலோகத்துக்கு செல்லாது. இதை நாம் பிரசங்கி 3:21 வாசிக்கிறோம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? 20 எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்பும் என்று சொல்லி இருக்கிறது. மண்ணிலிருந்து உண்டானவைகள் எல்லாம் மண்ணுக்கே திரும்பிவிடும், விண்ணிலிருந்து வந்தவைகள் மட்டுமே விண்ணுக்கு போகும். மிருகங்களை தேவன் படைக்கும் போது, ஜீவராசிகளை தேவன் படைக்கும் போது அவைகளுக்கு தனது ஆத்மாவை அவர் ஊதவில்லை, தனது ஆவியை அவர் தரவில்லை, தனது சாயலையும் தரவில்லை. ஆதலால் மனிதனுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த ஜீவராசிகள் இரவும் பகலும் தேவனை, அவருடைய சர்வ வல்லமையை, கர்த்தத்துவத்தை, பரிசுத்த குணத்தை எப்பொழுதும் சொல்லி இரவும் பகலும் ஓயாமல் துதித்து கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட தரிசனத்தை நாம் ஏசாயா 6:2 அவர் காண்பதையும் எசேக்கியேல் 1:18 அவர் காண்பதையும் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு இந்த ஜீவராசிகள் துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கு முன்பாக வணக்கமாய் விழுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். தங்கள் கிரீடங்களை என்றால் தங்கள் சுய கௌரவத்தை, சுய மகிமையை, சுய பலத்தை, சுய சம்பாத்தியம் எதா இருந்தாலும் தங்கள் சுயத்தை முழுவதுமாக தேவ சமூகத்திலே இறக்கி வைத்தார்கள், அர்ப்பணித்தார்கள் என்று அர்த்தம். அதோடு கூட தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று தேவனை தொழுது கொண்டார்கள். அதாவது இவர்கள் அறிக்கையிடுவதனாலே தேவ வல்லமையையும் தேவ மகத்துவத்தையும் ஆளுகை தன்மையையும் உணர்ந்து கொண்டார்கள் என்று அர்த்தம். இது பரலோகத்தில் மாத்திரமல்ல, பூமியிலும் நாம் இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். வானமும் பூமியும் அவருடையது, இந்த பூமி அவருடைய பாதப்படி. சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவருடைய பாதம் பூமியிலே இப்பொழுது இருக்கிறது. அவர் பாதப்படிகளே நின்று நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆதலால் இனிவரும் காலங்களிலே மிகவும் பயபக்தியாய் தேவ சமூகத்திலே தேவ நாமத்தை ஏறெடுக்கும் போது, துதி செலுத்தும் போது, ஜெபிக்கும் போது மிகவும் பயபக்தியாய் நாம் தேவனை ஆராதிக்க கடவோம். நம்மை சுற்றி கண்களால் நிறைந்த ஜீவராசிகள், தேவ தூதர்களின் கூட்டங்கள் நம்மை சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். மிகப்பெரிய மகாராஜாவுக்கு குறுநில மன்னர்கள் செலுத்த வேண்டிய தீர்வையும் கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் தேவன் ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் வைத்திருக்கிறார். இந்த
இந்த பூமியை தேவனுக்கென்று சுதந்திரித்து அந்த மகிமையை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கென்று ஒரு சில கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு, அதை நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென்.